ஓகே. இன்னைக்கு இதுல என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு, நான் உன் மெசேஜை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உன் மெசேஜை பார்த்தேன் அப்படிங்கிறத ஐ சா யுவர் மெசேஜ். ஐ சா அப்படின்னா பார்த்தேன்னு அர்த்தம். ஐ சா யுவர் மெசேஜ் அப்படின்னா நான் உன் மெசேஜை பார்த்தேன். நெக்ஸ்ட்டு, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா? அது எதுக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டார்? ஏன் ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ண? அப்படின்னு கேட்கறத வை டிட் யூ அப்லோட் இட் ஆன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். வை டிட் யூ அப்லோட் இட் ஆன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அதை ஏன் நீ ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ண? வை டிட் யூ அப்லோட் இட் ஆன் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட், நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சியா? நான் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறத டிட் யூ ரெகனைஸ் மீ. டிட் யூ ரெகனைஸ் அப்படின்னா அந்த அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அப்படிங்கிறத ரெகனைஷன் சொல்லுவாங்க. டிட் யூ ரெகனைஸ் மீ அப்படின்னா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? இதை வந்து டிட் யூ ஐடென்டிஃபை மீ அப்படின்னு கூட கேட்கலாம். நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கல. ஐ டிட் நாட் ரெகனைஸ் யூ. ஐ டிடன்ட் ரெகனைஸ் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் நாட் ஐடென்டிஃபை யூ. இந்த மாதிரி சொல்றது. ஐடென்டிஃபைனாலுமே கண்டுபிடிக்கிறது, அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சோர்வா இருக்கீங்களா? ஒருத்தரை பார்த்து ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணும்போது நீங்க டயர்டா இருக்கீங்களா, சோர்வா இருக்கீங்களா அப்படிங்கிறத ஆர் யூ டயர்ட், ஆர் யூ டயர்ட் அப்படின்னா நீங்க டயர்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதான் ஆர் யூ டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க குட்டீஸ் கிட்ட கூட பேசலாம். ஏன்னா குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டெபிளா இருக்காது. இதுக்கு முன்னாடி எப்போவாவது நம்ம பேசியிருக்கோமா? ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இது மாதிரி நம்ம எப்பயாச்சும் பேசியிருக்கோமா அப்படின்னு கேட்குறது. டாக்ட் எவர் பிஃபோர், அதாவது ஃபார் எவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? டாக்ட் எவர் அப்படின்னா எப்பயாச்சும் பேசியிருக்கோமா அப்படின்னு கேட்குறது. ஹேவ் வி டாக்ட் எவர் பிஃபோர், முன்னாடி நம்ம எப்பயாச்சும் பேசியிருக்கோமா? என்ன தெரியுதா? முன்னாடி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலான்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் என்ன தெரியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தெரியுதா அப்படின்னு கேட்கறத டு யூ நோ மீ, டு யூ நோ மீ, டு மீ அப்படின்னா என்ன தெரியுதா அப்படின்னு கேட்கறது. நம்மள தெரியுதான்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை நோ மீ அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ ஹர் அப்படின்னா அவளை தெரியுதா அப்படின்னு கேட்கறது. உங்களுக்கு என்ன வேணும்? நான் நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? ஐ டிட் வாட் யூ செட். நீ என்ன சொன்னியோ அதை நான் செஞ்சுட்டேன். வாட் யூ வாண்ட்? ஆஃப்டர் வாய்ஸ் அதர் தென் வாட் யூ வாண்ட் கேட்கலாம். அதாவது என்ன, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது. நான் பிரின்சிபலை பார்க்க வந்திருக்கேன். ஸ்கூல்ல யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது நான் பிரின்சிபல் சாரை பார்க்கணும், கரஸ்பாண்டண்ட்டை பார்க்கணும், சேர்மேனை பார்க்கணும் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் பிரின்சிபல் ஐ ஹாவ் கம் டு மீட் பிரின்சிபல். ஐ ஹாவ் கம் டு மீட் பிரின்சிபல் அப்படின்னா நான் பிரின்சிபலை பார்க்க வந்திருக்கேன். என்ன விளையாடுற? என்ன விளையாடுற? இதை எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ பிளேயிங்? வாட் ஆர் யூ பிளேயிங்? வாட் ஆர் யூ குக்கிங்? என்ன சமைக்கிற? வாட் ஆர் யூ திங்கிங்? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன திங்க் பண்ற? எப்படி கேட்கறது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். இதை டே டு டே லைஃப்ல எப்படி பேசணும், எப்படி ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாலே இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். அன்டில் தென் டாடா பை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.